அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. ஹதீஸ் பாடத்தொடரில் 9வது வகுப்பிலே நாங்கள் இருக்கிறோம். இதற்கு முன்னால் நடந்த பாடங்களை முழுமையாக நீங்கள் கற்றுக்கொள்ள விரும்பினால் அதனுடைய ஃபுல் பிளேலிஸ்ட்டை கீழே டிஸ்கிரிப்ஷன் புக்ஸை தருகிறேன், செக் பண்ணி பார்த்து கொள்ளுங்கள். அதிகமான பிரயோஜனங்களை நீங்கள் அடைந்து கொள்வீர்கள். இன்றைய பாடத்தில் நாங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம் என்று சொன்னால், முஅஜம், முஸ்தத்ரக், முஸ்தஹ்ரஜ் என்ற 3 வகை கிதாபுகளை பற்றி தான் நாங்கள் பார்க்க இருக்கிறோம். அதில் முதலாவது தான் முஅஜம் என்ற கிதாப். முஅஜம் என்ற கிதாப் எந்த அமைப்பில் தொகுக்கப்பட்டு இருக்கிறது என்று பார்த்தால், அந்த கிதாபை தொகுத்தவர் எந்த உஸ்தாத்மார்களிடத்தில், எந்த ஆசிரியர்களிடத்திலே கற்றாரோ அந்த ஒழுங்குமுறைப்படி அந்த கிதாபை அவர் அமைத்திருப்பார். எந்த ஆசிரியரிடத்தில் எந்த ஹதீஸை கற்றாரோ, உதாரணமாக அப்துல்லா என்ற உஸ்தாதிடத்தில் ஆரம்பமாக ஒரு 100 ஹதீஸை கற்றிருக்கிறார். அதற்கு பிறகு அப்துல் ரஹ்மான் என்ற உஸ்தாதிடத்தில் 500 ஹதீஸ்களை கற்றிருக்கிறார். அதற்கு பிறகு அஹ்மத் என்ற உஸ்தாதிடத்தில் இன்னும் 1000 ஹதீஸ்களை கற்றிருக்கிறார். இப்படி பல உஸ்தாத்மார்களிடத்தில் பல ஹதீஸ்களை கற்றிருப்பார். இவர் இந்த முஅஜ்ஜப் என்ற வகை கிதாபை கோர்வை செய்யும் பொழுது முதலாவதாக எந்த ஆசிரியரிடத்தில் எத்தனை ஹதீஸ்களை கற்றாரோ அவருடைய அந்த பேருக்கு கீழால் அந்த அனைத்து ஹதீஸ்களை கொண்டு வருவார். அதாவது உதாரணமாக அப்துல்லா என்ற உஸ்தாதிடத்திலே 100 ஹதீஸை கற்றிருந்தார். அப்துல்லா என்ற உஸ்தாதுக்கு கீழால் அவர் அறிவித்த 100 ஹதீஸ்களை கொண்டு வருவார். அதற்கு பிறகு அப்துல் ரஹ்மான் என்ற உஸ்தாதிடத்திலே 500 ஹதீஸ்களை கற்றிருந்தார். அவருக்கு கீழால் அந்த ஹதீஸ்களை கொண்டு வருவார். இப்படி தர்த்தீப் அடிப்படையில் எந்த உஸ்தாதிடத்தில் எத்தனை ஹதீஸ்களை தன்னுடைய வாழ்நாளில் கற்றிருக்கிறாரோ அந்த ஹதீஸ்களை அந்த முறையிலே கொண்டு வருவார். இந்த முஅஜ்ஜபுடைய வகையில் ஏராளமான கிதாபுகள் இருந்தாலும் முஅஜ்ஜம் என்று சொன்னால் ஹதீஸ்களை வல்லுநர்களிடத்திலே பிரசித்தி பெற்ற கிதாப் இமாம் தபரானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய முஅஜ்ஜமுல் கபீர் என்ற கிதாபு தான். அல்லாமா ஹம்தி அப்துல் மஜீத் அவர்கள் முஅஜ்ஜமுல் கபீரிலே 21000 ஹதீஸ்கள் தான் இருக்கிறது என்பதாகவும் கூறியிருக்கிறார். எது எப்படி இருந்தாலும் முஅஜ்ஜமுடைய ஹதீஸ் வகையிலே தொகுக்கப்பட்ட மிகப்பெரிய கிதாப் எது என்று சொன்னால் இமாம் தபரானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய முஅஜ்ஜமுல் கபீர் என்ற கிதாபு தான். அல்லாமா தபரானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய முஅஜ்ஜமை 3 விதத்தில் 3 வித்தியாசமான அமைப்பில் தொகுத்திருக்கிறார்கள். அல் முஅஜ்ஜமுல் கபீர், அல் முஅஜ்ஜமுல் அவ்சத், அல் முஅஜ்ஜமுஸ் ஸகீர். அல் முஅஜ்ஜமுல் கபீரை எடுத்துக்கொண்டால் அலா தர்தீபி அஸ்மாஇ ஸஹாபா, ஸஹாபாக்களுடைய பெயர்களின் ஓர்டர் அடிப்படையில் இந்த ஹதீஸை அமைத்திருக்கிறார்கள். அல் முஅஜ்ஜமுல் அவ்சத்தை எடுத்துக்கொண்டால் அலா தர்தீபி ஷுயூஹி வல் அஸாத்திதா, இமாம் அவர்கள் யாரிடத்தில் ஓதினார்களோ அந்த உஸ்தாத்மார்களுடைய பெயர்களை தர்த்தீப் அடிப்படையில் எவரிடத்தில் முதலாவதாக ஓதினார்களோ, யாரிடத்தில் இரண்டாவதாக ஓதினார்களோ அந்த அடிப்படையில் அவர்களிடத்திலிருந்து கேட்ட ஹதீஸ்களை இவர்கள் அமைத்திருக்கிறார்கள். மூன்றாவது அல் முஅஜ்ஜமுஸ் ஸகீர். இதை எடுத்துக்கொண்டால் இவர்கள் எத்தனை உஸ்தாத்மார்களிடத்திலே ஓதியிருக்கிறார்களோ கிட்டத்தட்ட 2000 உஸ்தாத்மார்களிடத்திலே இமாம் தபரானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஓதியிருப்பதாக மார்க்க அறிஞர்கள் கூறுகிறார்கள். அந்த உஸ்தாத்மார்களிடத்திலே ஓதிய ஒவ்வொரு ஹதீஸை மட்டும் இந்த முஅஜ்ஜமுஸ் ஸகீர் என்ற கிதாபிலே இமாம் தபரானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தொகுத்திருக்கிறார்கள். எனவே இப்படியாப்பட்ட விடயங்களை கொண்ட வகைக்கு தான் முஅஜ்ஜம் என்பதாக சொல்லப்படுகிறது. அடுத்த வகை முஸ்தத்ரக். இந்த வகை எப்படியாப்பட்டது என்று பார்த்தால் துவ்வின ஃபீஹில் அஹாதீஸு. இந்த ஹதீஸ் கிதாபிலே ஹதீஸ்கள் கோர்வை செய்யப்பட்டிருக்கும். அந்த ஹதீஸ்கள் எப்படியாப்பட்டது என்று சொன்னால் இமாம் புகாரி, இமாம் முஸ்லிமுடைய நிபந்தனைக்கு உட்பட்ட ஹதீஸ்கள். ஆனால் அந்த ஹதீஸ்கள் சஹீஹ் புகாரியிலோ சஹீஹ் முஸ்லிமிலே இருக்காது. மாற்றமாக அந்த ஹதீஸ்களுக்கு இமாம் புகாரி, இமாம் முஸ்லிமுடைய நிபந்தனைகள் உள்ளாகி இருக்கும். இப்படியாப்பட்ட ஹதீஸ்களை தேர்ந்தெடுத்து கோர்வை செய்யப்படக்கூடிய அந்த ஹதீஸுடைய வகைக்கு தான் முஸ்தத்ரக் என்பதாக சொல்லப்படும். இந்த வகையில் பிரசித்தி பெற்ற கிதாபு தான் இமாம் ஹாக்கிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய முஸ்தத்ரக்கு ஸஹீஹைன் என்ற கிதாப். ஆனால் இமாம் ஹாக்கிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய இந்த முஸ்தத்ரக்கை எடுத்துக்கொண்டால் இமாம் புகாரி முஸ்லிமுடைய நிபந்தனைக்கு உட்பட்ட ஹதீஸ்கள் மட்டும் தான், அதாவது சஹீஹான ஹதீஸ்கள் மட்டும் தான் இருக்கிறதா என்று பார்த்தால் அப்படி கிடையாது. ஏனென்று சொன்னால் இமாம் ஸஹபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்றவர்கள் இந்த இமாம் ஹாக்கிமுடைய முஸ்தத்ரக்ல லஈஃபான, முன்கரான, இட்டுக்கட்டப்பட்ட சில ஹதீஸ்கள் கூட இருப்பதாக கூறுகிறார்கள். ஆகவே புகாரி முஸ்லிம்
முஸ்லிமில் இல்லாத ஹதீஸ்கள் இருந்தாலும் அது அல்லாத இன்னும் ஏராளமான பலகீனமான ஹதீஸ்கள் கூட இந்த முஸ்தத்ரக் என்ற இமாம் ஹாக்கிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய முஸ்தத்ரக் என்ற கிதாபிலே பதியப்பட்டிருக்கிறது. அடுத்த வகைக்கு தான் முஸ்தஹ்ரஜ் என்பதாக சொல்லப்படும். முஸ்தஹ்ரஜ் என்று சொன்னால் புகாரி முஸ்லிமிலே வரக்கூடிய ஹதீஸ்களை இந்த கிதாபிலே கோர்வை செய்திருப்பார்கள். ஆனால் புகாரி முஸ்லிமிலே சொல்லப்பட்ட அந்த அறிவிப்பாளர் வரிசை இருக்காது, அந்த சனத் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்காது. இந்த முஸ்தஹ்ரஜ் வகை கிதாபை எந்த இமாம் கோர்வை செய்கிறாரோ அவருடைய சொந்த அறிவிப்பாளர் வரிசையை போட்டு புகாரி முஸ்லிமிலே இருக்கக்கூடிய ஹதீஸை இந்த கிதாபிலே கோர்வை செய்திருப்பார். இந்த வகைக்கு தான் முஸ்தஹ்ரஜ் என்று சொல்லப்படுகிறது. இந்த முஸ்தஹ்ரஜ் வகையை சேர்ந்த கிதாபுகளில் மிக பிரசித்தி பெற்ற கிதாபு தான் அல்லாமா அபு அவானா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய முஸ்தஹ்ரஜ். சஹீஹ் முஸ்லிமுடைய ஹதீஸ்களை தங்களுடைய சொந்த அறிவிப்பாளர் வரிசை சனதை போட்டு கோர்வை செய்திருக்கிறார். எனவே தான் இந்த கிதாபுக்கு முஸ்தஹ்ரஜு அபி அவானா அலா சஹீஹ் முஸ்லிம் என்பதாக சொல்லப்படுகிறது. இதே போல அபு நுஐம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் சஹீஹ் முஸ்லிமுடைய ஹதீஸ்களை எடுத்து தங்களுடைய சொந்த சனதை பாவித்து போட்டு அந்த கிதாபை கோர்வை செய்திருக்கிறார்கள். அந்த கிதாபுக்கு முஸ்தஹ்ரஜு அபி நுஐம் அலா சஹீஹ் முஸ்லிம் என்பதாக சொல்லப்படுகிறது. எனவே இது போன்ற இன்னும் ஏராளமான ஹதீஸ் வகைகளை சேர்ந்த கிதாபுகள் இருக்கின்றன. வரக்கூடிய வகுப்புகளில் அவற்றை தெளிவாக பார்ப்போம். ஹதீஸ்களை தெளிவாக விளங்கி நபி அவர்களுடைய சுன்னாவை பின்பற்றி அல்லாஹுடைய நெருக்கத்தை பெறக்கூடிய கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவரையும் சேர்த்தருள்வானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைர். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.